சூப்பர் ஸ்டார் ரஜினியோட கேரக்டரு. அவர் என்ன பண்ணுவார்னா, நேரடியாகவே ஒரு கிராமத்தில் ஒரு 4 அண்ணன் தம்பிங்க கூட எந்த ஒரு அம்மா அப்பா யாரும் இல்லாமல் ஒரு அண்ணனே மூத்தவராக இருந்து மொத்த குடும்பத்துக்கும் தாயும் தகப்பனுமா இருந்து அவரே சமையல்லாம் பண்ணி எல்லா வேலையும் பார்த்து போடுறவர். அப்படி குடும்பம் நிலம்புலலாம் நிறையா இருக்கும். அந்த ஊரில் அவர் பெரிய ஒரு மனுஷனாக கருதுவாங்க. இவர் ஓப்பனிங்கே பொதுவாக எம் மனசு தங்கம்னு ஒரு பாட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த பாட்டெலாம் பட்டி தொட்டிலாம் இன்றைக்கும் பம்பரிட்டு ஊர் திருவிழாவில் ரொம்ப காலம் வரைக்கும் அதை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திருவிழாவில் மைக் செட்லாம் இல்லை, வேறு ஏதோ வச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த நாலேஜே இல்லாத ஒரு ஜென்ரேஷன் வந்துருச்சு, 2K கிட்ஸு. அதனால் அந்த பாடல்களெல்லாம் யாரும் ஒளிபரப்புறதில்ல. இந்த படம் நீங்கள் பார்க்கணுன்னா சன் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கும். ஏன்னா ஏவிஎம்மோடைய எல்லா படமும் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் இருக்கும் பழைய படம் ஃபுல்லாக. நானும் ஒரு தெய்வம்னு ஒரு குழந்தையும் ஒரு தெய்வமாக என்னமோன்னு ஒன்று வரும். அப்புறம் கண்ணகின்னு ஒரு படம், எல்லாம் சூப்பராக இருக்கும். நிறைய படம் இருக்குது அவங்க படம் அவங்கக்கிட்ட. நீங்கள் போய் பாருங்கள், பார்த்து வாங்குங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி இந்த கேரக்டரு. ஜெய்சங்கர் இன்னொரு ஊர்லேருந்து வருவார். அவரை இழுத்துட்டு உள்ளே விட்டு 2 பேருக்கும் வாய்க்கா தகராறு உண்டு பண்ணி அதில் குளிர் காயிடுவார். அவருக்கு தேவை ஜெய்சங்கர் குடும்பம் அழியணுன்னு. அதை அழிக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இல்லைல்ல, அதனால் ரஜினி சாரை வச்சு பண்ணுவார் சுருளி. அதில் இன்னொரு முக்கியமான மேட்ரு இருக்குது பாருங்கள். ஒரு ரேக்லா ரேஸு அடுத்து போடுறேன். அடுத்தது ரேக்லா ரேஸ்னால் உழவன் மகனில் நிறையா வண்டி வச்சு ஓட்டுவாங்க. அந்த கம்பெனியை அழிஞ்சு போகிற அளவுக்கு பணத்தை செலவு பண்ணி வாரி அரைச்சி பாவம் அந்தாலும் படாத பாடுபட்டு கடைசியில் கட்சி ஆரம்பித்து மக்கள் நல்ல செல்வாக்காக இருந்து முதலமைச்சராகிற நேரத்தில் விஜயகாந்த் சார் மறிச்சிட்டார். ஆனால் இது அப்படி கிடையாது. ரேக்லா ரேஸ் 2 வண்டி தான். பாபு சார் கேமராமேனு பின்னி எடுத்திருப்பாங்க. சில ஒர்க்கெல்லாம் வண்டி ஸ்பார்க் ஆகுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது எப்படி எடுத்தாங்க, செட்டில் எடுத்தாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை விட்டுருங்க, நம்மளுக்கு தேவை நல்லா எடுத்துருக்காங்கல்ல, அதுதான். இந்த குரூப்பு அப்படியே செட்டப்பாக உள்ளே உட்காந்துருப்பாங்க. படம் பெரிய லெவலில் ஹிட்டு. பெரிய லெவல்னால் எங்கே போட்டாலும் படம் ஹவுஸ்ஃபுல்லு, இப்போ போட்டாலும் ஹவுஸ்ஃபுல்லு. பார்க்குறதுன்னா சன் நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள், அதில் தான் இருக்கும். ரஜினி சார் அடுத்தது ஒரு ட்ரெயின் ஃபைட் இருக்கும். அப்புறம் அசோகன் கேரக்டர் ஒரு போலீஸ் கெட்டப் கேரக்டர். அவரை பிடிக்கிறதுக்காக வருவாங்க. அவர் நல்ல போலீஸ் அதிகாரி. அவரை இந்த ஜெய்சங்கர் குரூப் கொலை பண்ணிவிட்டு அந்த கொலையை தூக்கி இவர் மேலே போடுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அந்த கொலையிலேருந்து என்னை காப்பாற்றணுன்னா நீ என்னை உயிரோடு கொண்டு போயிடு. இவர் நம்ம சுருளிராஜன் சார், இவருடைய கெட்டப்பு, இவர் கதை முரட்டு காலையில் ஒரு ரோல் என்னங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு கதை இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன கதை சொல்கிறேன்னா, அந்த மகாபாரதத்தில் 100 அண்ணன் தம்பிகளை வதம் பண்ண ஒரு எபிசோடு இருக்குது அந்த இடத்துல. அதில் பார்த்திங்கன்னா சகுனி கேரக்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதில் என்ன பண்ணுவார் அந்த ராஜா, இவங்களையெல்லாம் காலி பண்ணால் தான் நம்ம பெரிய ஆளாக வர முடியுங்கிற மாதிரி ஒரு 100 அண்ணன் தம்பி உள்ள ஒரு குடும்பத்தில் ஜெயிலில் எல்லோரையும் உள்ள தூக்கி போட்டு ஒருத்தனுக்கு மட்டும் உணவு தருவேன், நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு உயிர் பொழைச்சி கடைசியில் 100வது நாள் யார் வெளியே வர்றீங்களோ அவங்கள நான் ராஜாங்கத்தில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அண்ணன் தம்பி என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் யார் நம்ம சாப்பிட்றது, 100 பேர் ஆள் கொஞ்சம் சாப்பிட்டா செத்து போயிடுவோம் எல்லாருமே, அதனால் ஒரு ஆளுக்கே கொடுத்துருவோம் அந்த உணவை அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் புத்தி பலம் உள்ள ஒரு ஆள் செலக்ட் பண்ணால் உடம்பு ரொம்ப நசுங்களாக போர் சண்டை யுத்தம்லாம் தெரியாத ஒரு ஆள், வலிமையால் வெல்ல முடியாது, புத்தியால் தான் வெல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா நம்ம சகுனி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சகுனிக்கு எல்லோரும் உணவு கொடுத்துட்டு சகுனி முன்னாடியே 100 நாளில் எல்லாருமே வரிசையாக செத்துக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து வெறியில் அந்த ராஜ்யத்துக்குள்ளே போய் ஒரு காய் நகர்த்துற வேலை தான் சகுனியோட வேலை. அந்த வேலையை அப்படியே அந்த எபிசோடு தூக்கி இதில் வச்சு சகுனி வேலையை ஜெய்சங்கருக்கும் ரஜினிக்கும் முடிச்சு போடுவார். இவருக்கு எப்படி அந்த சகுனி கதை மாதிரி இவர் லைஃப்பில் என்ன நடந்திருக்குன்னா, ஜெய்சங்கருடைய அப்பா ஒரு பெரிய பண்ணையார். அந்த பண்ணையார் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி இவர் வாழ்க்கையில் இவங்க குடியிருக்க இடத்த வேணும்னு கேட்பாங்க, கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, ஜெய்சங்கரும் அந்த இடத்துக்கு வந்திருப்பார். அவர் சின்ன பிள்ளையா ஜமீன்தார் ட்ரெஸ்ஸில் இருக்கார் பாருங்க, அவர் தான் கேரக்டரு. அவங்க அப்பா தரலைன்னொன்னே அதை எல்லாத்தையும் உள்ளே வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு தீயை பற்ற வச்சு விட்ருவார் ராத்திரியில். ஆனால் இந்த தீயை பற்ற வைக்கும்போது எல்லோரும் வெளியே வர முடியாது. சின்ன ஓட்டை சன்னல் சந்து வெளியே நம்ம சுருளிராஜன் சாரை மட்டும் அவங்க அப்பா வெளியே தூக்கி போட்டு எப்படியா பொழைச்சி போயிடுறா தம்பி அப்படின்னு அனுப்புவார். இப்படி எரியிறதை பார்த்துட்டு நேரடியாக போய் ஜமீன்தார்கிட்ட
வேலைக்கு சேர்ந்துருப்பாப்புல எப்படியோ, அது அந்த சீன் இல்லை. சேர்ந்துட்டு அப்படியே காலப்போக்கில் அங்கே என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அவங்களுக்கு நாசம் பண்ணுறதுக்கு புத்தியால் சகல சித்தனையும் அவருக்கு செய்ய வைப்பாங்க. செய்வார் இவர். அதில் வந்து ஒரு ஒரு விஷயந்தான் ரஜினியோட மோத விடுறது. அவர் தங்கச்சி மகளை வந்து தங்கச்சியை வந்து ரஜினிக்கு பொண்ணு கேட்டு போகிறது, இதுமாரி வரிசையாக நிறையா வேலை பார்க்க வைப்பார். அவர் முட்டி மோதுவாருங்கிறது. ரஜினி ஒழுக்கமாக பதில் சொன்னாலும் அங்கே போய் டபுளாக போட்டு விடுவாப்புல. செம காமெடியாக இருக்கும். அது நல்லா பண்ணியிருப்பாங்க. அதோட காரியமாகவும் இருக்கும். இவங்க வந்து சுமலதா மேடம். இவங்க வந்து ஜெய்சங்கர் கேரக்டர் இருக்கார் இல்லைங்களா, முரட்டுக்கலையில், அவருடைய தங்கச்சி. ரஜினி சாரை ஒன் சைடாக லவ் பண்ணுவாங்க. இந்த கேரக்டர் தனியாக இருக்கும். ஆனால் நிறைவேறாத காதலாக போயிடும். இவங்க லாஸ்ட்டில் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கொலை பண்ணிவிடுவாங்க. அதுமாரி ஒரு கதை நல்லாயிருக்கும். இவங்க அம்பரீஷ் இருக்கார்ல, தாய் மீது சத்தியத்தில் அந்த துப்பாக்கி கற்றுக் கொடுப்பாரு, அந்த கேரக்டரு. அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பெங்களூரில் செட்டில்டு. அவர் பெங்களூர் ஆர்டிஸ்ட்டு. அங்கே அவர் சூப்பர் ஸ்டார். இங்கே வந்து சிவாஜி தேவர் மகன் கமல்ஹாசன் கேரக்டரு பண்ணாங்கல்ல, அதில் வந்து சிவாஜி கேரக்டர் அவர் பண்ணியிருப்பார். சூப்பராக இருக்கும். இந்த கேரக்டர் வந்து ஜெய்சங்கர்கிட்ட வேலை பார்ப்பாப்புல. ஒத்த கொம்பு கொத்திருச்சுன்ட்டு அந்த மாடை கூடயே கூட்டின்னு போய் கையில் ரெடிமேடாக ஒரு கொம்பு வச்சுருப்பார் வேட்டியில். அதை வச்சு வேண்டாத ஆளுகளையெல்லாம் குத்தி கொலை பண்ணி விட்டு ஒத்த கொம்பு கொத்திருச்சுன்னு அது தலையில் போட்டு விட்ருவாங்க. இவன் எப்போதுமே அந்த மாடும் ஆளுமா போவான். இவன் போனானாலே அந்த இடத்துல ஏதோ ஒரு கொலை பண்ண போகிறான்னு அர்த்தம். இவனை வச்சு ஒரு உடல் பல வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி ஒரு இந்த ஒத்த கொம்பு கேரக்டர் அதுக்கப்புறம் படத்தில் இந்த ஆள் நடித்ததை நான் பார்க்கல. இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். ஒரு பேரும் தெரியல. அப்போ இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது. பில்லாவுக்கு முன்னாடி ஒரு பக்கம் பாருங்கள், நாட்டுப்புற கெட்ட போட்டு பர்ஃபெக்டாக படம் பம்பரிட்டு, இன்னொரு பக்கம் பில்லா அப்புறம் வருது. இது முதல்ல பில்லாவுக்கு முன்னாடி உள்ள படம். இதெல்லாம் ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் உயிரோடு இருக்கும்போது எடுத்தது. கூட இருக்கும்போது ரதி மேடம் அவங்க வந்து ஒரு பெரிய ஃபேமஸான ஆர்டிஸ்ட்டு. அவங்க அந்த காலத்தில் புதிய வார்ப்புகள் அப்படிங்கிற படத்தில் பாரதிராஜா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணுவாங்க. படம் பார்த்திங்கன்னா அப்படியே கிராமத்து பொண்ணு மாதிரியே இருக்கும். யார் படம் பார்த்தாலும் நமக்கு இப்படி ஒரு மனைவி கிடைக்க மாட்டாங்களா, இப்படி ஒரு காதலி கிடைக்க மாட்டாங்களாங்கிற மாதிரி ஒரு படங்க. சூப்பராக இருக்கும் அந்த படம். அதுவும் அந்த அண்ணன் தம்பிகளோட அந்த குடும்பத்தை, இப்போ எல்லாம் மனைவிகள் வந்து பயங்கரமாக அண்ணன் தம்பி அது இதெல்லாம் ஆகாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் தானே எல்லா பொண்ணையும் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த பொண்ணு உள்ள குடும்பத்துக்குள்ளே வச்சு போகிற இன்வால்மெண்ட்டை பார்க்கும்போது அவ்வளோ அன்பாக இருக்கும். படம் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 3 வருஷம் ஓடின ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, அம்மா ஹப்கே ஹாய் கோன் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம், குடும்ப படம். ஒரு வி சேகரோடைய ட்ராமா தான். கொஞ்சம் டெக்னிக்கலாக சாங்கு கொஞ்சம் நல்லா பண்ணி, ஃபோட்டோகிராஃபி நல்லா பண்ணி, ஆர்டிஸ்ட் ஹை வேல்யூவாக போட்டதுனால அந்த படம் பெரிய ஹிட்டு. வி சேகர் சாரும் அதே மாதிரி பண்ணியிருந்தாருன்னா அவரும் ரொம்ப பெரிய ஃபேமஸாக ஹிந்தி லெவலில் பெரிய கலெக்ஷன் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு குடும்ப பெண்ணாக அந்த பெண் வந்து அமைவாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இவர் ஒரு முறமாமன், அங்கே அவனுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த ஊர்லேருந்து இங்கே ஒடியாந்துடும் அந்த பொண்ணு. அவன் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த பொண்ணை தேடி இங்கே வந்துடுவான். வந்தான்னா இந்த பொண்ணை வந்து யாரோடைய பர்மிஷனும் இல்லாமல் தூக்கிட்டு போக ரெடி ஆகிடுவான். தூக்கிட்டு போக ரெடி ஆகும்போது நடக்கிற சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேக்லா ரேஸு. அவன் ஒரு ரெண்டு ரேக்லான்னா பெரிய இந்த வண்டி கிடையாது. அந்த 2 பக்கமும் வீல் இருக்கும். ஒரு ஆள் உட்காந்து போகலாம், கை வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 பேர் உட்காந்து போகலாம். அங்கிட்டு ஒரு ஆள் உட்காரலாம், நடுவில் ஒரு ஆள் உட்காரலாம், பின்னாடி சீட்டில் ஒரு ஆள் உட்காரலாம். இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு வந்து சண்டை போடுவாங்க. இது நம்ம ரஜினி சார்ட்டையும் ஒன்று இருக்கும். அந்த வண்டி இவர் எடுத்துகிட்டு போவார். எங்கடான்னு கேட்டால் அண்ணியை ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போயிட்டான்றானுங்க. கடகடன்னு பின்னாடியே போய் வண்டியில் அடித்து அவனை காமெடி பண்ணி பிள்ளையை தூக்கிட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க. இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளைமேக்ஸ்லாம் இருக்குது. இன்னும் கல்யாணம் பண்ணலை. கல்யாணத்துக்கு சம்மந்தம் வீட்டுக்குள்ளே வாங்கிடுவாப்புல. வாங்கிட்டு பிரமாதமாக இருக்கும் அந்த நடிப்பு. எப்படி பாரதிராஜாவுடைய கை வண்ணத்தில் புதிய வார்ப்புகளில் பண்ணியிருந்தாங்க, நிறம் மாறாத பூக்களில் கூட பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2 படம் அங்கே பண்ணியிருந்தாங்க. படம் பம்பரிட்டு அதெல்லாம். பாக்யராஜ் சாரோடைய ஜோடி இது. இப்போ என்ன ஆகுன்னா, அடுத்ததாக வந்து இப்போ ரேக்லா ஃபைட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த முரட்டுக்காலை படத்தில் வந்து இந்த ரேக்லா ரேஸு, அதில் போய் நேரடியாக அந்த ரதியை கடத்தின்னு போன முறைமாமனான அந்த ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட்டு. அவர் ஃபோட்டோ க்ளீனாக இல்லை, அதனால போடலை. அவர் படம் ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். தாயே நீயே துணைன்னு 1984 ப்ரொடியூஸ் பண்ணாங்க. 86ன்னு நினைக்கிறேன், 86.
பிஆர் சோமசுந்தரம்ங்கிற ஒரு டைரக்டரு. சூப்பராக இருக்கும் படம். அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது அந்த படத்தில் அந்த வில்லன்ட்டேருந்து தன்னோட ரதியை காப்பாற்றி கூட்டிகிட்டு இந்த வண்டியில் அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து 2 பேரும் கட்டி பிடிச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லாயிடுன்னு பார்த்தா அடுத்தது பிரச்சனை என்னென்னா, அந்த காளையனை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பிச்சு கொலைப்பழியை தூக்கி ஒத்த கொம்பு யாரோ ஒரு ஆளை மர்டர் பண்ணது ஜெய்சங்கர் ஆளை வச்சு பண்ணிவிடுவார். ஆனால் பழியை தூக்கி ஒத்த கொம்பு இவன் மேலே போடுவாங்க, ரஜினி சார். பழி வந்து ஹீரோ மேலே விழுந்துடும். அதுக்காக முயற்சி பண்ணுற. அடுத்தது வந்து ட்ரெயின் சேஸ் போயிடும். ட்ரெயின் ஃபைட்டு. இந்த ஃபைட்டில் பார்த்திங்கன்னா ரஜினி சார் வந்து அந்த அசோகனை இந்த ட்ரெயினில் தூக்கி போட்டு கொண்டு வருவார். ஃபைட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே அந்த எவிடன்ஸு இவர் வந்து உயிரோடு இருக்கிறாரு, இவர் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான் கொலைகேஸ் இவர் மேலே விழுகாது. அதுமாரி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஓப்பன் பிளேஸில் அவரை கொல்றதுக்குன்னு ஒரு ரவுடி இறங்கி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குகைக்குள்ளே போகும்போது காளையான்னு கத்துறது அந்த சவுண்ட் இன்ஜினியர் பிரமாதமாக பண்ணியிருப்பார். அந்த எக்கோ எஃபெக்ட், அந்த ரொம்ப நேரம் கொன்று போகிறானோன்னு ஒரு ஃபீலிங் வந்துடும் ஆடியன்ஸுக்கெலாம். கொண்டுட்டான்னா ரஜினி பிழைக்க மாட்டார், அப்புறம் ஜெயிலுக்கு தான். பார்த்தா அந்த ட்ரெயின் குகைக்குள்ளே போகும்போது இந்த காளையான்னு கத்துற அந்த அசோகன் சார் சவுண்டு அப்படியே கேட்டு ஓடியாருவார். இது படம் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு வாட்டி புது உணர்வாக இருக்கும். இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாரையும் விரட்டிட்டு கடைசியில் நிரபராதியாகி நம்ம ரதி மேடத்தை கல்யாணம் பண்ணிக்குவார். படம் பிரமாதமாக இருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போது ஒரு பழைய காலத்துக்கு கொண்டு போயிடுவாங்க அந்த படத்தில். இளையராஜா சார் மியூசிக்கு பின்னி எடுத்திருப்பாங்க. கிராமத்து இசை சொல்லவா வேணும். அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? எடிட்டர் அந்த காலத்தில் விட்டல்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஏவிஎம்க்கு. அவர் தான் எடிட்டிங் பொழந்து கட்டியிருப்பார். கேமராமேன் பாபு சார். பாபுனா அவர் ஆஸ்தான கேமராமேன் இதில் ஏவிஎம்க்கு. அடுத்தது நீங்கள் பாருங்கள். நாளைக்கு வேறு புதிய ரஜினி சார் படத்தோடு பார்ப்போம்.